ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளையிலே தேவ சமூகத்தை நான் ஒருமித்து கூடி வர கர்த்தர் நமக்கு பாராட்டின அவருடைய இரக்கத்தை அதிகமாக நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கு பார்த்து நிறைய காலியான இடங்கள் காணப்படுகிறது. என்ன நடந்தது என்று தெரியவில்லை. சரி, வருவார்கள். ஆனாலும் கர்த்தருடைய வேதத்திலிருந்து இந்த அருமையான நாளில் நாம் சிந்தித்து பலன் கொள்ள கர்த்தர் நமக்கு சகாயம் செய்வாராக. அதற்கு ஆதாரமாக இந்த காலை வேளையில் பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதற்கொண்டு 22வது வசனம் வரைக்கும். அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது வழியருகே ஒரு அத்திமரத்தை கண்டு அதனிடத்திற்கு போய் அதிலே இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல், இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. 22 வரை கண்டு இந்த அத்திமரம் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிற்று என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்திமரத்துக்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். தலைகளை தாழ்த்துவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். மகா இரக்கமும் சிநேகன் இந்த பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காய் தம்மை நன்றி நிறைந்த இதயத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இன்றைக்கும் உம்முடைய சன்னிதானத்தில் கர்த்தரங்களை கூட்டி சேர்த்தீர். இதுவரைக்கும் பாடல் மூலமாய் உம்மை ஆராதிக்கவும் உம்மை தொழுது கொள்ளவும் எங்களுக்கு தாவியுடைய சமூகத்தில் களி கூறவும் எங்களுக்கு உதவி செய்ததற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் உடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு நீர் பேசும் ஆண்டவரே. எந்த நோக்கத்தோடு கூட உடைய வார்த்தைகளை நீர் அனுப்புகிறீரோ அது ஒரு காலம் வெறுமையாய் திரும்பாமல் நீர் அனுப்பின காரியம் ஆகும்படிக்கு, எந்த நோக்கத்தோடு அனுப்பினீரோ அதை கிரியை செய்யும்படிக்கு நாங்கள் இந்த காலையிலுமே நோக்கி ஜெபிக்கிறோம். என்னோடும் எங்களோடு நீர் பேசும் ஆண்டவரே. விசேஷம் அடியேனை மறைத்துக் கொள்ளும். உம்மை மாத்திரம் உயர்த்த அடியேனுக்கு பலன் தருவீராக. ஞானத்தின் ஆவினால் இந்த நாளில் ஒரு விசை கூட நிரப்பையா. ஜனத்தினுடைய இருதயத்தை ஆவியானவரே நீர் திறந்து உடைய வசனங்களுடைய இருதயத்தின் பலகையில் எழுதப்பட நீர் அனுக்கிரகம் செய்யும். ஆசீர்வதியும் இயேசுவின் நல் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளையில தேவனுடைய வசனத்தை நாம் வாசிக்கட்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனம் முதல் கொண்டு 22வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்க கேட்டோம். வசனத்திலே நாம் பார்க்கிற ஒரு காரியம், இயேசு செய்த ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆனால் அதற்கு முன்பு நாம் ஒன்றை நன்கு அறிய வேண்டும். இதை எழுதின ஆக்கியோன் ஆகிய மத்தேயு, அவனுடைய பெயர் மத்தேயு என்றிருந்தாலும் அதனுடைய அர்த்தம் தேவனுடைய ஈவு என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. கர்த்தருடைய ஈவாய் காணப்பட்ட மத்தேயு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ராஜாவாய் சித்தரித்து அவர் இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் எழுதி வைத்திருக்கிறத நாம் பார்க்க முடியும். ஒவ்வொரு நிருபக்காரரும் அல்லது ஆக்கியோன்கள் அல்லது ஆசிரியர்களும் இயேசுவை ஒவ்வொரு விதத்திலே அவர்கள் சுட்டி காண்பிக்கிறவர்களாய் காணப்படுகிறார். மத்தேயு கிறிஸ்துவை ராஜாவாய் உயர்த்தி காண்பிக்கிறார். அங்க வசனத்திலேயே நான் வாசிக்கும் போது யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே என்றுதான் சொல்லப்படுகிறத நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் ஏறக்குறைய 5 கூட்டத்தார் காணப்படுகிறார்.
அந்த கூட்டத்தார் யார் என்றால், முதலாவது அவர்கள் பரிசேயர், இரண்டாவது சதுசேயர், மூன்றாவது வேத பாரகர், நாலாவது ஏரோதியர், ஐந்தாவது மாயக்காரர். இந்த 5 கூட்டத்தாரையும் அருமையான மத்தேயு படம் பிடித்து காட்டுகிறவராயிருக்கிறார். அருமையானே, பரிசேயரை குறித்து நமக்கு நன்றாய் தெரியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் அந்த பரிசேயருடைய அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். நான் அதை குறித்து இப்பொழுது பேசவில்லை, சுட்டி காட்ட மட்டும் விரும்புகிறேன். அங்கே அவன் கர்த்தருடைய ஆலயத்திற்கு ஜெபிக்க வந்தான். ஜெபிக்க வந்தவனுடைய ஜெபம் தன்னை உயர்த்தி தன்னை மேன்மைப்படுத்தி அவன் பேசுகிறவனாய் காணப்படுகிறான். சதுசேயருடைய அனுபவத்தை நாம் வசனத்தில் வாசிப்போமானால், அங்கே அப்போஸ்தலர் நடபடிகள் 23ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறதே நாம் பார்க்கலாம். அந்த வசனத்தை மட்டும் வாசிப்போம். என்னத்தினால் என்றால் சதுசேயர் உயிர்த்தெழுதல் இல்லை என்றும் தேவதூதர்களும் சொல்லுகிறார்கள். தேவதூதனும் ஆவியும் இல்லை என்று மறுதலிக்கிற கூட்டத்தார். நல்ல கவனிப்போம். மூன்றாவது ஒரு கூட்டத்தாரை நான் உங்களுக்கு சொன்னேன். அவர் வேத பாரகர். எஸ்ராவின் புஸ்தகத்தில் நாம் பார்க்கிற 7ஆம் அதிகாரத்தில் எஸ்ரா ஒரு நல்ல தேறின வேத பாரகனாய் காணப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம். நான்காவது கூட்டத்தார் ஏரோதியர். ஏரோதியர் மாம்ச இச்சையினாலே நிறைந்தவர்கள். ஏரோதை குறித்து நமக்கு தெரியும். அவன் தன் சகோதரனாகிய பிலிப்பினுடைய மனைவியை என்ன செய்திருந்தவன்? வைத்திருந்தவன் என்று. அதன் முகாந்திரமாய் யோவான் ஸ்நாபகன் அவனை கடிந்து கொண்டதினாலே அவனை சிறைச்சாலையிலே அடைத்து வைக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். மாயக்காரர் அடுத்த கூட்டத்தார். இந்த மாயக்காரர் எப்படி இருப்பார்கள்? நீங்க மத்திய எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் வாசிக்க வேண்டுமானால் மாயக்காரரை குறித்து நிறைய சொல்லப்பட்டிருக்கு. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையாயிருக்கிற, புறம்பே அலங்கரிப்பு ஆனால் உள்ளேயோ எலும்புகளினால் என்ன செய்யப்பட்டிருக்கிறீர்கள்? நிரப்பப்பட்ட நாற்றம் உள்ளே. இதுதான் மாயக்காருடைய அனுபவம். இதை விவரித்து சொல்ல வேண்டுமானால் நேரம் போயிடும். அப்புறம் சில பேருக்கு என் மேல கோபமும் வந்துடும். இன்னைக்கு அதனால் நான் அதை தவிர்த்து எவ்வளவு சுருக்க வேண்டுமோ அவ்வளவு சுருக்கமாய் நான் உங்களோடு பேசும்படியாய் நான் விரும்புகிறேன். விளங்கினவருக்கு விளங்கும் நான் பேசுகிறது. சரி, கர்த்தருடைய வசனத்துக்குள்ள வருவோம். அடுத்து 21ஆம் அதிகாரத்தில் 3 விதங்களிலே இயேசுவை படம் பிடித்து மத்தேயு காட்டுகிறவராயிருக்கிறார். 3 விதங்களிலே 3 கேரக்டர்ஸ் என்று சொல்லலாம். 3 விதங்களிலே அவரை படம் பிடித்து காட்டுகிறார். ஒன்று, அவர் எப்படி காட்டுகிறார் என்று சொன்னால், அவர் ராஜா என்று அவன் காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னும் அதை விவரித்து சொல்ல வேண்டுமானால் இயேசு ஆராதனைக்கு உரியவர் என்பதை சுட்டி காண்பிக்கிறார். இயேசு ஒருவர் தான் ஆராதனைக்கு உரியவர். இரண்டாவது காரியம், அவரை குறித்து சொல்லும் போது அவர் அதிகாரம் உள்ளவர் என்று சொல்லி அவன் சுட்டி காண்பிக்கிறார். மூன்றாவது காரியம் வசனத்தில் வாசிக்கும் போது அவர் கற்றுக் கொடுக்கிறவர், ஒரு நல்ல தேர்ச்சி பெற்ற ஆசிரியர் என்று அவரை குறித்து படம் பிடித்து காட்டுகிறார். இந்த 3க்கும் வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதல் வசனத்திலிருந்து 11வது வசனத்தில் வரைக்கும் வாசிக்கும் போது இயேசுவை குறித்து மத்தேயு படம் பிடித்து காட்டுகிற காரியம் அவர் ஆராதிக்கப்படத்தக்கவர் என்பதை. 12வது வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது அவர் அதிகாரமுடையவர் என்பதை சுட்டி காண்பிக்கிறார். 18வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் அவர் யார் என்றால் கற்றுக் கொடுக்கிற ஒரு நல்ல ஆசான் அல்லது ஆசிரியராய் காணப்படுகிறார். இந்த 3ஐயும் நான் சற்று விவரித்து சொல்லிவிட்டு
இந்த வாசித்த திறவுகோல் வசனத்திலே இருந்து ஒரு 6 காரியத்தை சுட்டி காட்டும்படியாய் நான் விரும்புகிறேன். இன்றைய வேத வசனம் அமிதமாய்த்தான் அமைகிறதாய் ஒரு பைபிள் ஸ்டடியை போல காணப்படும். கற்றுக்கொள்வோம். அதனாலே நாம் பலனடைய வேண்டியது அவசியமான ஒரு காரியம். முதலாவது நாம் வசனத்தில் வாசிக்கிற வழியில முதல் வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது அவர் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலையிலே இருந்து அவர் என்ன செய்கிறார்? இறங்கி வருகிறவராய் காணப்படுகிறார். இங்கே பெத்பகே என்று சொல்லப்பட்ட இடத்திற்கு இயேசு என்ன செய்கிறார்? வருகிறார். அடுத்து சீஷர்களை பார்த்து சொல்கிறார், உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்திற்கு நீங்கள் என்ன செய்யுங்கள்? போங்கள். அங்கே ஒரு அங்கே கழுதை ஒன்று கட்டி இருக்கிறதை நீங்கள் என்ன செய்வீர்கள்? காண்பீர்கள். அந்த கழுதையை நீங்கள் அவிழ்த்து கொண்டு வாருங்கள். யாராயிலும் உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லி சொன்னால் அவர்கள் விட்டு விடுவார்கள். அதை கொண்டு வந்தார்கள். வரும்போதே அவர்கள் செய்த காரியம் என்ன தெரியுமா? அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை விரித்தார்கள். பாதையிலே வஸ்திரங்களை விரித்தார்கள். மரக்கிளைகளை பரப்புகிறவர்களாய் காணப்பட்டார். இயேசு இப்பொழுது எங்கே பவனி வருகிறார்? எருசலேமுக்கு நேராய் வருகிறவராய் காணப்படுகிறார். ஜனங்கள் எல்லாரும் செய்த காரியம் அங்க வசனத்தில் நான் வாசிக்கும் போது முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் எப்படிப்பட்டவர்? ஆராதிக்கப்படத்தக்கவர், ஸ்தோத்திரிக்கப்படத்தக்க தேவன். தர்மியான காலை வேளையில நம்முடைய எல்லா துதி ஸ்தோத்திரங்களுக்கும் யோக்கியன் அல்லது பாத்திரர் யார் என்று சொன்னால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நான் இன்னொரு வசனத்தையும் உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன். வசனத்தை வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில். வாசிங்க, என் காது கொஞ்சம் மட்டம், நான் சொல்லணுமே. உண்மையைதான் சொல்றேன், நான் பொய்யல்ல. நீங்க வேகமா வாசிங்கன்னா கொஞ்சம் வாசிங்க. பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. இவர் என்றென்னைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். ஹல்லேலூயா. இப்ப தெரியுதா இயேசு யார்? அவர் ஆராதனைக்கு உரியவராய் காணப்படுகிறவர். ஒரு கூட்டத்தார் அவரை ஆராதிக்க கூடாது என்று இன்னைக்கு உலகத்தில் மறுதலிக்கிறவர்களாய் காணப்படுகிறார். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது அவர் ஆராதனைக்கு உரியவராய் காணப்படுகிறவர். வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கும் போது 24 மூப்பர்களும் தங்கள் கிரீடங்களை கலற்றி வைத்து ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பதாய் சாஷ்டாங்கமாய் விழுந்து தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதை முத்திரைகளை உடைக்கவும் நீர் எப்படிப்பட்டவராயிருக்கிறீர், பாத்திரராயிருக்கிறீர் என்று சொல்லி அவரை தொழுது கொள்ளுகிறவர்களாய் காணப்பட்டார்கள். தொழுகைக்கு உரியவர் அவர் ஒருவரே. ஆனால் இன்றைக்கு உலகம் சிருஷ்டியரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவிக்கிறதாய் காணப்படுகிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கிற வழியில அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது. பாருங்கள், மனுஷருடைய சாயலாய் காணப்படுகிற பிம்பங்களை, கல்லினாலும் மரத்தினாலும் செய்யப்பட்ட விக்கிரகங்களை, பொன்னினாலும் வெள்ளியினாலும் செய்யப்பட்டவைகளை முன்பதாய் விழுந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வணங்குகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். சங்கீதம் 135ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் போது அங்கே பக்தன் சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். 3வது வசனத்திலிருந்து வாசிப்போம். கர்த்தர் நல்லவர்,
135 சங்கீதம் 3வது வசனத்திலிருந்து. அதுதாங்க ஐயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், அது இன்பமானது. கர்த்தர் யாக்கோபை தமக்காகவும் இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார். கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன். வானத்திலும் பூமியிலும் 15வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அஞ்ஞானிகளுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கைவேலையாயிருக்கிறது. அவர்களுக்கு வாயிருந்து பேசாது, அவர்கள் கண்கள் இருந்து காணாது, அவர்கள் காதுகள் இருந்து கேளாது, அவருடைய வாயிலே சுவாசம் இல்லை. அவர்களை பண்ணுகிறவர்களும் நம்புகிறவர்கள் அனைவரும் அவர்களைப் போலவே இருக்கிறார்கள். 115ஆம் சங்கீதத்திலேயும் இதையே நான் வாசிக்க முடியும். இன்னும் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் பல இடங்களிலே அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது சொல்ல நேரம் இல்லை. ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஆராதனைக்கு உரியவராய் காணப்படுகிறவர். அவசரத்தில் வாசிக்கும் போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு, தமிழிலே அதை என்று எழுதப்பட்டிருக்கிறது, அவரை என்ன செய்து பணிந்து கொண்டார்கள், ஆராதித்தார்கள். ஆராதனைக்கு யோக்கியன் பாத்திரவான் யார் என்றால் நாம் அறிந்திருக்கிறவரோ நமக்காய் ஜீவன் கொடுத்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு மாத்திரமே. பிலிப்பியருக்கு எழுதின 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிற வேளையில வசனம் நிமிதமாய் சொல்லுகிறது. அவர் தேவனுக்கு சமமாயிருப்பதை வாசிங்க. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாய் அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வாழும் பூதலத்தோர் பூமியின் கீழாருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகி தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அவருக்கு முடங்கும்படியாக எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு மனுஷன் உணர்வில்லாதபடிக்கு சிருஷ்டியை தொழுது சேவிக்கிறவனாய் காணப்படுகிறார். இயேசு கிறிஸ்து ஒருவரே ஆராதனைக்கு உரியவராய் காணப்படுகிறவர். எபிரேயருக்கு எழுதின 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது தேவதூதர்களும் அவரை என்ன செய்தார்கள்? ஆராதித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மேலும் தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்தபோது தேவதூதர் யாவரும் ஹல்லேலூயா 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 அவர்களே தொழுது கொள்ளும் போது நீங்களும் நானே மாத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் கொண்டு வாசிக்கிற வேளையில வெளிப்படுத்தல் 5:8ஆம் வசனத்திலிருந்து அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக்கொண்டு
ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக விழுந்து வணக்கமாய் விழுந்து தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலோ பாஷைக்காரங்களிலோ ஜனங்களிலோ ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினால மீட்டு கொண்டீரையா. இது வாசிக்கும் போதே நம்முடைய உள்ளம் குதூகலிக்க வேண்டும். அநேகருக்கு கிறிஸ்துவை ஆராதிப்பதற்கு பதிலாய் மற்றவைகளை ஆராதிக்கிறவர்களாய் காணப்படுகிறார். அப்படி ஆராதிக்கிறவர்களை பார்த்து நமக்குள்ளே ஒரு பரிதாபம் காணப்பட வேண்டியது அவசியமாயிருக்கு. இன்னைக்கு சொல்ல போனால் 3 விதமான தொழுகையை குறித்து நாம் இந்த உலகத்தில் பார்க்கலாம். கிறிஸ்தவ வட்டாரத்திலும் சரி மற்ற பிரஜாதியாருக்குள்ளேயும் காணப்படுகிறது. ஒரு கூட்டத்தார் தங்களை பார்க்கிலும் பெரிய குருக்களையோ மத குருக்களையோ பார்க்கும்போது அவருடைய காலிலே விழுந்தோ அல்லது கையை வணங்கியோ அவர்கள் வணங்குகிறவர்களாய் அவர்களை தெய்வமாய் கொண்டாடுகிறவர்களாய் இருக்கிறார்கள். மற்றொரு கூட்டத்தார் ஒரு நாளைக்கு பல முறை தங்களுடைய நெற்றி தரையிலே படும்படியாக விழுந்து வணங்குகிறவர்களாய் காணப்படுகிறார். ஆனால் 3வது ஒரு கூட்டத்தார், தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தார், சமாரிய ஸ்திரீ பல ஆராதனையை குறித்து கேட்டுக்கொண்டே வருகிறார். இயேசு அவளுக்கு பதில் சொல்லும் போது சொல்கிறார், தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளவர்கள். பார்த்தீங்களா, நீங்களும் நானும் ஏன் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்கிறோம் என்று சொன்னால், அங்க வசனம் சொல்லப்பட்டிருக்குது. அடுத்த வசனத்துல இப்படிப்பட்ட 24 உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். பிதாவுடைய விருப்பம் என்ன? இப்படித்தான் ஆராதிக்க வேண்டும். வேற விதமாய் நாம் ஆராதிக்க கூடாது. சில பேர் செய்கிற காரியம் பாஸ்டருடைய கையை பிடிச்சிட்டு முத்தம் கொடுக்கிறது, இதெல்லாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை மனுஷனுக்கு கொடுக்கிற காரியமாக இருக்கிறது. அது அருவருக்கப்படத்தக்க காரியம். யோபு சொல்லும் போது சொல்கிறார், என் வாய் ஒருவனுடைய கையை முத்தம் செய்து உண்டானால் அது நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்பட வேண்டிய காரியம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தர்மியான காலைகளில் இயேசு ஒருவரே ஆராதனைக்குரியவராயிருக்கிறார். இனி 2வது காரியம், 12வது வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிற வழியில அவர் அதிகாரமுடையவராய் காணப்படுகிறார் என்று உங்களுக்கு சொன்னேன். இயேசுவின் அதிகாரம் வசனத்தில் நான் பார்ப்போமானால் அவர் எல்லாவற்றின் மேலும் எப்படிப்பட்டவர்? அதிகாரமுடையவர். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா அதிகாரத்தையும் உடையவர் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலும் 5ஆம் அதிகாரத்தில் 2 அதிகாரங்களையும் நன்றாய் ஆராய்ந்து வாசித்தால் அதுல ஏறக்குறைய சில காரியங்கள் நமக்கு புலப்படும். 4ஆம் அதிகாரத்தில் 41வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே வசனம் சொல்கிறது, அவர்கள் மிகவும் பயந்து இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் என்ன செய்தார்கள்? சொல்லிக் கொண்டார்கள். அப்ப இயேசு எதன் மேல் அதிகாரம் உடையவர்? இயற்கையின் மேல் அதிகாரம் உடையவராய் காணப்படுகிறார். அவர்கள் எல்லாரும் படகிலே பிரயாணமாய் போய் கொண்டிருக்கிறார்கள். இயேசு தலகணையை வைத்து தூங்கி கொண்டிருக்கிறார். நடுசமுத்திரத்தில் போன போது காற்று, எதிர்காற்று அவர்களுக்கு விரோதமாய் வீசிற்று. தண்டு வலித்து பார்த்தார்களால் முன்னேற முடியவில்லை. உடனே இயேசுவை எழுப்புகிறார்கள். போதகரே,
நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? இயேசு எழும்பி காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லி அதில் அமைதல் படுத்தினார். உடனே அவைகள் அமைதலாயிற்று. அவருடைய வார்த்தையினுடைய வல்லமை இன்றைக்கு நம்முடைய கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை வல்லமை நிறைந்ததாயிருக்கிறது. சாதாரணமான வார்த்தை அல்ல. ஏனென்று சொன்னால் அவர்தான் உலகத்தை உண்டாக்கினவர் என்று கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அவரை கொண்டு உலகங்கள் என்ன செய்தது? உண்டாயிற்று என்று வசனத்தில் வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வாசியும் 3வது வசனத்தில் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்று அவராலே அல்லாமல் என்ன செய்யல. பார்த்தீங்களா? கொலோசியர்கள் அந்த வசனத்தை வாசிக்கலாம். இந்த காலை வேளையில ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், அவருடைய அதிகாரம் வல்லமை உள்ளது. இரண்டாவது அவர் அதிகாரம் எதன் மேல் இருக்கிறது? அவர் 5ஆம் அதிகாரத்தில் அவர் கதிரேலுடைய நாட்டிலே வந்து படவிலிருந்து இறங்கினார். கதிரேலுடைய நாட்டிலே கால் வைத்த உடனே இதுவரைக்கும் ஒருவராலும் அடக்க முடியாதபடிக்கு நிர்வாணமாய் கல்லறை தோட்டங்களில் வாசம் பண்ணி கொண்டிருந்த பிசாசு பிடித்த மனுஷன் அவருக்கு நேராய் எதிர்த்து என்ன செய்தான்? ஓடி வருகிறவனாய் காணப்பட்டார். நசரேயா இயேசுவே, எனக்கு உமக்கும் என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை என்ன செய்கிறேன்? வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி சொன்னார். இயேசு அவனுக்குள்ளே காணப்பட்ட பொல்லாத ஆவியை அவனை விட்டு என்ன செய்தார்? அகற்றினார். போகும்படிக்கு, வெளியே போகும்படிக்கு கட்டளையிட்டார். அது அவனை விட்டு போன போது அவன் ஒரு சாதுவான ஒரு ஆட்டை போல இயேசுவின் பாதத்தருகே வஸ்திரம் தரித்தவனாய் என்ன செய்தானாம்? உட்கார்ந்திருந்தான் என்று கர்த்தருடைய வசனத்தில் என்ன வாசிக்கிறோம். பிசாசுகளின் மேல் அதிகாரம் உடையவர். நாம் தான் இன்றைக்கு பிசாசு அது இது என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கிறோம். அருமையானே, கர்த்தருடைய வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? லூக்கா 10:18 இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கும் சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறேன்? அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். அவர்கள் ஒன்று உங்களை என்ன செய்யாது. குடுகுடுப்புக்காரன் ராத்திரியில வந்து எதையாவது உளறி கொட்டிட்டு போனான்னா, ஐயோ அப்படி சொல்லிட்டா இப்படி சொல்லிட்டா அப்படியே நடந்துருமோ? கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறதை பார்க்கிலும் ஒரு குடுகுடுப்பக்காரன் சொல்றதை அநேகர் என்ன செய்கிறார்கள்? நம்புகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அருமையானே, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிசாசு நம்மை ஒன்றும் செய்ய முடியவே முடியாது. வீட்டுக்குள்ள கிளவி வருகிறான், குமரன் வருகிறான், அவன் வர்றான் இவன் வரான்னு எல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள் இருக்கிறவர் எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் ஐயா. அவர் எனக்குள்ள இருக்கிறபடியாலே நான் பிசாசுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மூன்றாவது, 12 வருஷமாய் வியாதிப்பட்ட ஒரு ஸ்திரீயை குறித்த மார்க் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அந்த ஸ்திரீ 12 வருஷமாய் உதரப்போக்கினாலே பாதிக்கப்பட்டவள். வைத்தியருக்கு எல்லாவற்றையும் செலவழித்தால் ஆனாலும் சற்றாயிலும் என்ன செய்யல? சுகமடையவே இல்லை. அந்த நேரத்திலே தான் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவள் தீர்மானத்தோடு வந்தால், இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் நான் தொட்டால் என்ன செய்வேன்? சுஸ்தமாவே என்று சொல்லி அவளிடத்தில் வந்தாள். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு அவளை என்ன செய்தது? சுகமாக்கிற்று. உடனே அவளுடைய ரத்த போக்கு என்ன செய்தது? நின்று போயிற்று. அவள் தன் சரீரத்தில் என்ன செய்தாலாம்? அதை உணர்ந்தாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வசனத்தை வாசிக்கிறீங்களா? மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் என்ன செய்தாள்? 5:29
அப்ப கர்த்தருடைய வல்லமை, தொடுதலுக்கு கர்த்தருடைய வல்லமை. என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த தொடுதலை குறித்து நான் சொல்ல வேண்டுமானால், என்னாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை நான் வாசிக்கலாம். என்னாகமோ 15ஆம் அதிகாரம் 38வது வசனம். இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் பேசி அவர்கள் தங்கள் தலைமுறை தோறும் தங்கள் வஸ்திரங்களின் ஓரங்களிலே தொங்கல்களை உண்டாக்கி ஓரத்தின் தொங்கல்களிலே இளநீல நாடாவை கட்ட வேண்டும் என்று அவர்களுக்கு. அப்ப இது கட்டளையா இருக்கிறது. யாருக்கு? இஸ்ரவேல் ஜனத்திற்கு ஒரு கட்டளை. தொங்கல்களை உண்டு பண்ண வேண்டும். இளநீல நாடாவினாலே என்ன செய்ய வேண்டும்? கட்ட வேண்டும். அது எதை காட்டுகிறது? வாசிப்ப அடுத்த வசனத்தை 39. நீங்கள் பின்பற்றி சோரம் போகிற உங்கள் இருதயத்துக்கும் உங்கள் கண்களுக்கு ஏற்க நடவாமல் அதை பார்த்து கர்த்தரின் கற்பனைகள் எல்லாம் நினைத்து அவைகளின்படியே செய்யும்படிக்கு அது உங்களுக்கு தொங்கலா இருக்க வேண்டும். அடுத்த வசனம். நீங்கள் என் கற்பனைகள் எல்லாம் நினைத்து அவைகளின்படியே செய்து உங்கள் தேவனுக்கு பரிசுத்தராய் இருப்பீர்களாக. அதை பார்ப்பீர்களாக. நல்லா கவனிக்கணும். அப்ப தொங்கல் எதை காட்டுகிறது? அங்க வசனத்துல வாசிக்கும் போது, அதை பார்க்கும் போது கர்த்தருடைய கற்பனைகளை என்ன செய்ய வேண்டும்? நினைக்க வேண்டும். அவள் தொட்டது கிறிஸ்துவின் வஸ்திரம் அல்ல, கர்த்தருடைய வார்த்தையை அவள் தொட்டாள். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை யார் தொடுகிறார்களோ அவர்கள் சுஸ்தமாவார். ஒரு அருமையான குடும்பத்தார் இந்து மார்க்கத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு 2.5 மாதம்தான் ஆயிற்று. 2 பிள்ளைகள், ஒரு ஆண் பிள்ளை, ஒரு பெண் பிள்ளை. பெண் பிள்ளை பள்ளிக்கூடத்திற்கு படிக்கும்படியாக ஏறக்குறைய 8ஆம் வகுப்புக்கு கடந்து போனால், ஒரு நூதனமான ஒரு காரியம் அவருடைய சரீரத்தில் ஏற்பட்டது. பள்ளிக்கூடத்திற்கு நன்றாய் யூனிஃபார்மை நன்றாய் துவைத்து அயன் பண்ணி போட்டு கொண்டு போவாள். முதல் பீரியட் முடியும், 2வது பீரியட் முடியும், 3வது பீரியட் ஆனால் அவருடைய வஸ்திரம் எல்லாம் இரத்தக்கரையாய் மாறிவிடும். டீச்சர்கள் உடனே கூப்பிடுவார்கள், உங்களுடைய மகளை அழைத்து கொண்டு போங்க. இவ்விதமாய் காணப்படுகிறது. இது சில நாட்களாய் காணப்பட்டது. பெற்றோருக்கு மிகுந்த வேதனை. ஒரு நாள் பள்ளிக்கூடத்திற்கு நன்றாய் அயன் பண்ணி கடந்து போனால் 3வது பீரியட் ஆயிற்று. ஆசிரியர் கூப்பிட்டார்கள், சொன்னார்கள், டாக்டர் இடத்துல போய் இதை பரிசோதனை செய்யுங்கள் என்று. ஒரு டாக்டர் இடத்துல போனார்கள், பரிசோதனை செய்தார்கள். அவர்கள் சொன்ன காரியம், நாங்கள் 24 மணி நேரம் இந்த பிள்ளை அப்சர்வேஷன்ல வைக்க வேண்டும் என்று சொல்லி 24 மணி நேரமும் டாக்டர்களும் நர்ஸும் கூடவே இருந்து பரிசோதனை பண்ணி பார்த்தார். கடைசியாக இவர் கண்டுபிடித்து கொடுக்கப்பட்ட அறிக்கை என்னன்னா, இது இரத்த நாளங்கள் வெடித்து விதமாய் வரவில்லை, வேர்வைக்கு பதிலாக ரத்தம் இவருடைய சரீரத்தில் மயிர்கால்கள் வெளியா என்ன செய்கிறது? வெளியே கசிகிறது. அதனால மெடிக்கல் காலேஜில், பெரிய மெடிக்கல் காலேஜில் போய் இந்த பிள்ளை அனுமதியுங்கள் என்று சொல்லி சொன்னார். அந்த தாய் ரட்சிக்கப்பட்டு 2.5 மாதம்தான் ஆயிற்று. நேராய் தன் மகளை வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்தாள். கதவை தாளிட்டாள், முழங்காற்படியிட்டு முதலாவது செய்த காரியம் தன்னுடைய வேதத்தை திறந்து வைத்தார். திறந்து வைத்த போது அவளுடைய கண்களுக்கு எதிர்பட்டது இந்த 12 வருஷ உதர வியாதியினாலே அவதிப்பட்ட ஸ்திரீயினுடைய காரியம். ஒரு கையை அந்த வேத வசனத்தின் மேல் வைத்து கொண்டு மறு கையை தன் மகளுடைய சிரசின் மேல் வைத்து, ஆண்டவரே, இந்த காரியம் உண்மையானால் என் மகளுக்கு இன்றோடு கூட இந்த வியாதி என்ன செய்ய வேண்டும்? நீங்க வேண்டும் என்று ஏறக்குறைய 1 மணி நேரம் கதறி ஜெபிக்கிறவளாய் காணப்பட்டார். வெளியே இந்த பிள்ளையை குறித்து கேள்விப்பட்ட அவருடைய சொந்தக்காரர்கள் எல்லாரும் அந்த கதவை தட்டுகிறார்கள். மகளை வெளியே விடு,
நல்ல மெடிக்கல் காலேஜிலே அதை சேர்த்து அதற்கு மருத்துவ காரியங்கள் செய்யலாம் என்று சொல்லி, ஆனால் இந்த சகோதரியோ கர்த்தரை பார்த்து, ஆண்டவரே நாங்கள் ரட்சிக்கப்பட்டு இவ்வளவு நாள் தான் ஆயிற்று, நீ ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லி நான் அறிந்து கொண்டேன். இந்த வசனம் மெய்யாகவே இந்த வசனத்தின் மூலமாய் நீ கிரியை செய்ய முடியுமானால், அந்த ஸ்திரீக்கு சுகம் கொடுத்து உண்மையானால் என்னுடைய மகளுக்கு சுகம் தாரும் என்று சொல்லி ஜெபித்தார். ஜெபித்து முடித்து கண்களை திறந்து பார்த்தபோது அவருடைய சரீரத்திலிருந்து ஒரு டிராப் ரத்தம் கூட வெளியே வரவில்லை. அன்றைய நாள் இருந்து இன்றைய நாள் வரைக்கும் கர்த்தர் ஆச்சரியமா இந்த மகளை என்ன செய்கிறார்? பாதுகாக்கிறவராய் காணப்படுகிறார். இதற்கு பின்னே கதைதான் விமர்சனமாக நன்றாய் சுவாரஸ்யமான ஒரு காரியம். அந்த மகளை கர்த்தர் படிக்க வைத்தார், நன்றாய் ஞானத்தில் நிரப்பினார். எல்லாரும் சொன்னார்கள் இவள் இதற்கு மேல படிக்க முடியாது என்று சொல்லி. ஆனால் ஸ்காலர்ஷிப்ல படித்து டாக்டராகி இன்னைக்கு ஜெர்மன் தேசத்துல டாக்டராய் காணப்படுகிறார். கர்த்தர் எவ்வளவு உண்மை உள்ளவர் பாருங்க. தேவன் ஒருவருக்கும் கடன்காரன் அல்ல. இந்த காலை வேளையிலே இந்த சாட்சியை சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த சந்தர்ப்பம் வந்தபடி நான் உங்களோடு சொல்கிறேன், கர்த்தருடைய வசனத்தை கவனித்து பார்க்கிற எந்த மனுஷனுக்கோ என்ன உண்டு? விடுதலை உண்டு என்பதை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த தொங்கல் என்பது தேவனுடைய வார்த்தையை காட்டுகிறது. புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நாம் ஏதோ ஒரு காரியத்தை பிடித்து கொண்டு காண்கிறதல்ல, செய்கிறதல்ல. அருமையானவர்களே, தேவனுடைய வசனத்தை எந்த ஒரு மனுஷன் ஆழமாய் பிடித்து விசுவாசிக்கிறானோ அந்த விசுவாசம் அவனை கனப்படுத்துகிறதாய் காணப்படும். நாலாவது காரியம், அவர் எதன் மேல் அதிகாரம் உடையவர் என்றால், நான் அந்த 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அங்கே ஒரு தலைவன் ஒருவன் கடந்து வருகிறான். இயேசுவிடத்தில் சொல்கிறான், என் மகள் மரணத்திற்கு ஏதுவான வியாதியா இருக்கிறார், நீர் வந்து அவளை என்ன செய்யும்? சுஸ்தமாக்கும் என்று சொல்லி. இயேசு போவதற்கு ஆயத்தமான போதுதான் இந்த 12 வருஷமான ஸ்திரீ அங்கே இடையூறு நடந்தது. தாமதமாயிற்று. வீட்டிலே இருந்த ஆட்கள் வந்து சொன்னார்கள், உம்முடைய மகள் என்ன செய்தால்? மரித்து போனால் போதகரை என்ன செய்ய வேண்டாம்? வருத்தப்படுத்த வேண்டாம். இயேசு அந்த வீட்டுக்கு போனார். அழுகிறவர்களையும் சந்தடிக்காரர் எல்லாரையும் வெளியே துரத்தி விட்டு இயேசு தம்முடைய சீஷரோடு கூட பேதுரு, யோவானையும் யாக்கோபையும் அழைத்து கொண்டு வீட்டுக்குள்ளே கடந்து போனார். அந்த சிறு பெண்ணுடைய கையை பிடித்து கொண்டு தலித்தாகுமே எழுந்திரு என்று சொன்னார். அவர் உடனே என்ன செய்தாலாம்? அங்க ரொம்ப ஆச்சரியமான காரியம். நேற்று தான் நான் அதிகமாக அந்த சம்பவத்தை வாசித்த போது நான் பிரமித்தேன். 42வது வசனம், உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். சொல்ல மாட்டீங்களே, உடனே சிறு பெண் எழுந்து என்ன செய்தால்? நான் இதை வாசிக்கும் போதே மற்றொரு காரியமும் என்னுடைய ஞாபகத்தில் வந்தது. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் வசனத்தை பார்ப்போமா? 15வது வசனத்தை வாசிங்க. எல்லாரும் மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். என்ன செய்ய ஆரம்பித்தான்? பேசத் தொடங்கினான். அங்க அவன் என்ன செஞ்சான்? நடந்தான். எழுந்து நடக்கிறவளாய் காணப்பட்ட இவன் என்ன செய்தான்? பேச தொடங்கினான். அப்ப யாருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறதோ அவருடைய வாழ்க்கையில ஒரு கிரியை நடக்கிறதாய் காணப்படும். அப்போஸ்தலர் நடபடிகளுக்குள்ள வருவோமானால், சீஷர்களை கொண்டு கர்த்தர் செய்த காரியம் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல நான் வாசிக்கும் போது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போமா? 7வது வசனத்திலிருந்து வாசிப்போம். வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரண்டுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடைய கூட தேவாலயத்திற்குள் என்ன செய்தார்? ஹல்லேலூயா. என்னை கேட்கிற தேவ ஜனமே, கர்த்தர் எங்கெல்லாம் கிரியை செய்கிறாரோ அங்கெல்லாம் ஜனத்திற்குள்ள ஒரு பெரிய மாறுதல் ஏற்படும். இன்றைக்கு தான் இன்ஸ்டன்ட் காஃபி, இன்ஸ்டன்ட் டீ, இன்ஸ்டன்ட் டிஃபன் எல்லாம் இருக்குது. ஆனா கர்த்தருடைய வல்லமையும் எப்படிப்பட்டது தான்? இன்ஸ்டன்ட் தான். உடனடியாய்
காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உடனே சுகம் தருகிறவராய், உடனே பதில் தருகிறவராய் காணப்படுகிறவர். இனி மூன்றாவது காரியத்துக்குள்ள போக நேரம் கடந்து போகிறது. இயேசு யார் என்று சொன்னால் அவர் கற்றுக் கொடுக்கிற ஒரு நல்ல ஆசிரியராய் காணப்படுகிறார். நம்ம எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கிறவர். பல காரியங்களை குறித்து அவர் கற்றுக் கொடுக்கிற அனுபவத்தை நாம் கர்த்தருடைய வசனத்தின் மூலமாய் நாம் பார்க்கலாம். விதையை கொண்டு பரலோக ராஜ்யத்தின் அனுபவத்தை என்ன செய்தார்? கற்றுக் கொடுக்கிறவராய் காணப்பட்டார். எங்கெல்லாம் அவர் உட்கார்ந்து போதிக்க ஆரம்பித்தாரோ அங்கெல்லாம் அவர் கற்றுக் கொடுத்தார் என்பதைத்தான் வசனத்தின் மூலமாய் வாசிக்க முடியும். இன்றைக்கு நமக்கும் அவர் கற்றுக் கொடுக்கிற ஒரு நல்ல ஆசிரியர். அவர் சொல்லும் போது சொல்லி இருக்கிறாரே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கும் போது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் என்ன செய்யுங்கள். எங்கெங்க போய் கற்றுக்கொள்ளணும் சொல்லுங்க. ஆயே திறக்க மாட்டீங்க. இப்பொழுது நீங்க திறக்கலன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக போகுது. எனக்கு என்ன வந்துருச்சு? யார் கற்றுக் கொடுக்கிறவர்? அப்ப அவரிடத்துல தானே கற்றுக்கொள்ளணும். மனுஷர்கிட்ட கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லையே. வேதம் சொல்லுகிறது, என்னிடத்தில் என்ன செய்யுங்க, கற்றுக்கொள்ளுங்கள். அவரிடத்துல கற்றுக்கொள்ள வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு. நான் ஒன்று ரெண்டு மட்டும் நான் சொல்லுகிறேன். லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது மார்த்தாளை குறித்து நம்ம வசனத்தில் வாசிக்கிறோம். மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு என்ன செய்கிறாய், கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன? அவருடைய பாதத்திலே உட்கார்ந்தால் நித்திய ஜீவ காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியும். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 63வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது இயேசு அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்று உதவாது. நான் உங்களுக்கு சொன்ன வசனங்கள் ஆவியாயும் எப்படி ஜீவனாயும் இருக்கிறது. அதற்கு பின்பு சீஷர்கள் சில பேர் சொன்னார்கள், இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்று சொல்லி அவரை விட்டு இடறி போனார்கள். இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து, எஞ்சின சீஷர்களை பார்த்து கேட்டார், நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? நீங்களும் ரெடியா இருக்கீங்களா போறதுக்கு? அப்பொழுதுதான் பேதுரு சொன்னான், யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் அல்லவோ இருக்கிறது. ஒருவேளை என்ன பார்த்து நீங்க கேட்கலாம், பாஸ்டர் நீங்க மற்றவங்க பிரசங்கம் பண்றமா நீங்க பண்றது இல்லை, அவங்க எல்லாம் எப்படி இப்படி எல்லாம் பிரசங்கம் பண்றாங்க, நீங்க வசனத்தையா அடுக்கிட்டு போறீங்களே. எனக்கு கர்த்தர் கொடுத்த கிருபை இதுதான், நான் அவங்கள போல பேசணும்னு பார்க்கற முடியலையே. எனக்கு கொடுத்த கர்த்தருடைய கிருபைக்கு அனுசரித்துதான் அவரை பின்பற்றி நான் நடக்கிறேன். நித்திய ஜீவ வசனம் தான் நமக்கு தேவை. இந்த கடைசி நாட்கள்ல கதையோ பாட்டு மற்ற டான்ஸோ இதல்ல, நமக்கு தேவையான ஒன்று வசனம். ஏன்? அந்த வசனம் தான் நம்மை சுத்திகரிக்கும். இயேசு சொல்லும் போது சொன்னார், நான் சொன்ன வசனமே கடைசி நாளில் உங்களை நியாயத்திற்கு ஒரு வசனமாகிலும் நியாயத்திற்கு ஏதுவாய் மாறிவிடாதபடிக்கு, அது நம்முடைய ரட்சிப்புக்கு ஏதுவாய் காணப்பட நாம் அதிகமாய் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டியது அவசியம். கற்றுக் கொடுத்த காரியத்துல இப்பொழுது வந்திருக்கிற மூன்றாவது பகுதியில முதலாவது அவர் கற்றுக் கொடுத்த காரியம் என்ன தெரியுமா? அங்க வசனத்துல நான் வாசித்தோம். அங்கே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம்
அங்கே 21வது வசனத்தை 22வது வசனத்தை வாசி. இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் அந்த அத்திமரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படி ஆகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எதை கற்றுக் கொடுத்தார்? விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கிறவரை ஒரு நல்ல ஆசானாய் காணப்படுகிறார். விசுவாசத்தை எல்லாரிடத்திலும் கற்றுக்கொள்ள முடியாது. வேதம் சொல்லுகிறது எல்லாரிடத்திலும் விசுவாசம் இல்லையே. வசனம் இருக்கு, எல்லாரிடத்திலும் என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியே என்று அழைத்தார். ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு என்று கேட்டார். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையாரை பார்த்து 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் சொல்கிறார், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ இல்லையோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். எப்பயா நான் விசுவாசம் இருக்கு இல்லைன்னு தெரியும். விசுவாசத்தை குறித்து பெருசா பேசலாம், விசுவாசத்தை குறித்து நல்ல புஸ்தகங்கள் எழுதலாம். ஆனால் பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, நமக்கு எதிராய் பிரதிகூலங்கள் வரும்போது நாம் கர்த்தருக்கு எவ்விதமாய் விசுவாசத்தோடு நிற்கிறோம் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். பக்தனாய் யோபுடைய வாழ்க்கையில் அவருடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டது. எல்லாம் போயிற்று, ஆனால் விசுவாசத்தை அவன் கைவிடவே இல்லை. அவன் சொன்ன வார்த்தை, என் மீட்பர் என்ன செய்கிறார்? உயிரோடு இருக்கிறார், அவரை நான் என்ன செய்வேன்? காண்பேன். இந்த தோல் முதலால் அழுகி போன பின்பு என் கண்களால் அவரை என்ன செய்வேன்? பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை என்ன செய்யும்? ஹல்லேலூயா. அவரை காணுவையா. விசுவாச வீரர்கள் தானியேல், சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ என்று சொல்லப்பட்டவர்கள், அடிமைகளாய் கொண்டு போகப்பட்டு பாபிலோனிலே உயர்த்தப்பட்டவர்கள், அவர்களுக்கு விரோதமாய் சத்துருக்கள் எடுத்த எந்த பிரதிகூலமான அனுபவத்திலேயும் விசுவாசத்தை விட்டுவிடவே இல்லை. தேவன் பேரில் வைத்திருக்கிற விசுவாசத்திலே உறுதியாய் நின்றபடியினாலே ராஜா சொல்லுகிறார், நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் தான் பெரியவர் ஐயா, அவர்தான் ரட்சிக்க வல்லமையுள்ளவர் என்று அவன் அறிவிக்கிறவனாய் காணப்பட்டார். சிங்கக்கெபிக்குள்ள போடப்பட்ட தானியேலை பார்க்கிறோமே, அவன் சொல்லும் போது சொல்கிறார், நான் விசுவாசித்திருக்கிறவர் நம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாய்கள் என்ன செய்தார்? கட்டி போட்டார். ஏனென்று சொன்னால், நான் கர்த்தருக்கு முன்பதாய் எப்படிப்பட்டவனாயிருந்தேன்? குற்றமற்றவனாயிருந்தேன். ராஜாவுக்கு நான் நீதிகேடு செய்தது இல்லை. விசுவாச வீரருடைய பட்டியல்ல நாம் நீண்டு கொண்டே போகிறது. இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டது? விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? அந்நிய தேசத்திலே இருந்து தங்களுடைய சொத்து சுகத்தை எல்லாம் விற்று இந்திய தேசத்துக்கு கடந்து வந்து பாஷை அறியாத நாட்டிலே கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி காட்டும்படி எத்தனை விசுவாச போராட்டங்கள் வந்தது. வில்லியம் கேரி அவர்கள் வந்தபோது கடல் நடுக்கடலில் அவருடைய பிள்ளை இறந்து போயிற்று. அடக்கம் செய்ய எங்கே இடம்? கடல் ஆழத்தில் தூக்கி எறிந்து அவருடைய மனைவி பைத்தியம் பிடித்தது. அந்த மத்தியிலே தான் கர்த்தருக்கு திறம்பட ஊழிய செயலாய் காணப்பட்டார்கள். இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் என்ன? ஆபிரகாமுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டது. அவனை பார்த்து கர்த்தர், நீ போய் உன் குமாரனை பலி செலுத்து என்று சொல்லிவிட்டார். தகன பலியாய் செலுத்து என்று சொன்னார். நான் உனக்காய் ஒரு ஆட்டுக்குட்டியை ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லவில்லை. இவனை நீ பலி செலுத்துவாய், ஆனாலும் நீ என்ன செய்வாய்?
திரும்பி வருவாய் என்று சொல்லி கர்த்தர் அவனிடத்தில் சொல்லவில்லை. ஆனா அவனுடைய வாயின் அறிக்கை எப்படிப்பட்டதா இருந்தது? நானும் பிள்ளையாண்டாலும் அவ்விடம் மட்டும் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்து முடித்த பிறகு திரும்பி வருவோம் உங்களிடத்திற்கு. இந்த வார்த்தையை தான் கர்த்தர் கனப்படுத்துகிறவராய் காணப்பட்டார். இன்றைக்கு அவிசுவாசமான வார்த்தைகளை எத்தனை பேர் நம்மளே பேசிக் கொண்டிருக்கிறோம். விசுவாசி என்று நாம் சொல்லுகிறோம், இத்தனை வருஷம் விசுவாசி, இவ்வளவு விசுவாசி என்று. ஆனால் நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தேவ சமூகத்திற்கு முன்பதாய் வரும்போதெல்லாம் நம்முடைய வாயின் வார்த்தைகள் மிகுந்த சுருக்கமாய் காணப்பட வேண்டும். முதலாவது விசுவாசத்தை கற்றுக் கொடுத்தார். 22வது வசனம் அதற்கு ஆதாரமாய் இருக்கிறது. என்ன சொன்னார்? நீங்களும் விசுவாசம் உள்ளவர்களாகி ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் என்ன செய்வீர்கள்? ஹல்லேலூயா. நீ எத்தனை நாள் நான் ஜெபம் பண்ணி பார்த்தையா கிடைக்கல அப்படின்னு சொல்லுகிறது வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரே, இந்த வசனம் உண்மையானால் என் வாழ்க்கையிலே காரியத்தை என்ன செய்யும்? நடப்பி ஆண்டவர். என் கடன் பாரங்கள் தீர, என் வியாபாரம் பெருக, என் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட, கர்த்தர் என் குடும்பத்தை மேன்மைப்படுத்த, என்னுடைய போராட்டங்கள் மாற, ஆண்டவரே நான் ஜெபத்தில் உம்மோடு கூட கேட்கிறேனே, என் ஜெபத்தில் பதில் தாரும் ஆண்டவரே. யாபேஸ் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபித்த ஜெபத்திற்கு வேதம் சொல்லுகிறது 1 நாளாகமம் 4:10 அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் என்ன செய்தார்? அருளினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேதாகமத்தில் அநேகருடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டது. ஒரு ஜெபமாயிலும் பதில் வராமல் இல்லை. எல்லா ஜெபத்திற்கும் பதில் வந்தது. ஜெபத்திற்கு பதில் வர வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு. 1 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திற்கு நாம் கடந்து வருவோம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் வசனத்தை வாசிப்போமா? 4வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர், மன்னிக்கணுமா, 3வது வசனத்திலிருந்தே வாசிப்போமே. சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே என்ன செய்யுங்கள்? ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றார். பதில் வரணும்னா முதலாவது செய்ய வேண்டிய காரியம் கர்த்தர் ஒருவருக்கே என்ன செய்யணும்? ஆராதனை செய்யணும். 2வது காரியம் உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். நாளைக்கு நீங்கள் என்ன செய்வீர்கள்? அற்புதங்களை காண்பீர்கள். நான் கற்றுக் கொடுத்ததுல 2வது பாகத்திற்குள்ள வரும்படியாய் விரும்புகிறேன். அத்தி எதை காட்டுகிறது என்றால் யூதரை காட்டுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிப்போமா? நீதிமானாய் மன்னிக்கணும், 32வது வசனம். அத்திமரத்தினால் ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க. அத்தி யூதரை காட்டுகிறது. யூதருக்கு அடையாளமாகிய அந்த அத்தி மரத்தை கொண்டு கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். யூதர்களே, நீங்கள் இந்த அத்தி மரத்திற்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். இது இப்ப பட்டு போயிற்று. இது எவ்விதமாய் பட்டு போயிற்றோ அதே போல ஒரு காரியம் உங்களுக்கு சம்பவிக்க. என்னது? நியாய தீர்ப்பு வரும். நியாய தீர்ப்பை உணர்த்தும்படியாய் கற்றுக் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். வசனத்தை வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களை வாசியுங்கள். கலகம் அதிகமாகிறதே அல்லாமல் தன் பிரயத்தனத்தினாலே பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு ஜனங்களுக்கு முன்பாக
கைகளை கழுவி இந்த நீதிமானுடைய இரத்த பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றார். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இவனுடைய இரத்த பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் என்ன செய்வதாக இருப்பதாக என்று சொன்னார். இரத்த பழிக்கு ஒரு மனுஷனும் நீங்களாக முடியாது. அன்றைக்கு அதை அறிக்கையிட்டார்கள். என்ன அறிக்கை? இவனுடைய இரத்த பழி, நீதிமானாகிய இவருடைய இரத்த பழிக்கு எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக, எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் என்ன செய்யட்டும். அருமையானவர்களே, ஒரு நியாய தீர்ப்பு இரத்த பழி மேல் வருகிறது. கிறிஸ்துவை புறக்கணித்தபடியினாலே, அவர் விசுவாசியாதபடியினாலே நியாய தீர்ப்பு அவர்களுக்கு உண்டு என்று நாம் பார்க்கிறோம். வசனத்தில் என்ன வாசிக்கும் போது, யோவான் 1ஆம் அதிகாரத்தில் அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களோ அவரை என்ன செய்தார்கள்? ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை புறக்கணித்தார்கள். இன்னைக்கு எத்தனை பேர் கிறிஸ்துவை புறக்கணிக்கிறார்? வேண்டாம், எங்களுக்கு ஃபாரின் தெய்வம் எங்களுக்கு வேண்டாங்கிறாங்க. அவர் ஃபாரின் தெய்வமே அல்ல. அவர் மனுக்குலத்தின் எல்லாருக்கும் அவர் தேவனாய் காணப்படுகிறவர். ஆனால் மனுக்குலம் நினைத்திருக்கிற காரியம் அவர் ஃபாரின் சாமி, வெளிநாட்டு சாமி, வெள்ளக்காரன் சாமி இல்லையா. பாவிகளை ரட்சிக்கத்தான் இந்த உலகத்திற்கு அவர் என்ன செய்தவர்? வந்தவர். இன்றைக்கு கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதின் கண்களை என்ன செய்திருக்கிறார்? குருடாக்கினான். அவர்கள் எல்லாரும் இன்னைக்கு எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? நியாய தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாக இருக்கிறார். நியாய தீர்ப்பு 3 விதத்திலே நடக்கும். ஆனால் நியாய தீர்ப்புல நிறைய காரியம் உண்டு. ஆனால் 3 காரியத்தை மட்டும் இந்த காலையில சுட்டி காண்பிக்கிறேன். யூதாவின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். யூதா 1ஆம் அதிகாரம் 5ஆவது வசனம். நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். தம்பி, எங்கடா தேடுற? வெளிப்படுத்துற விசேஷத்துக்கு முந்தின புஸ்தகம் அது. பைபிளே முழுசும் தள்ளி விட்டுருக்கான். நல்லா கவனிங்க. பாஸ்ட் எதையுமே பார்க்கலன்னு நினைக்காதீங்க. கண்ணை மூடிட்டு நான் பிரசங்கம் பண்றதில்லை, எல்லாரையும் பார்த்துட்டு தான் பிரசங்கம் பண்றேன். யார் யார் என்னென்ன செய்யறாங்க, என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியும். நல்லா கவனிங்க வசனத்தை. இங்க வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் தமது ஜனத்தை, நல்லா கவனிக்கணும், வசனத்தினுடைய ஆழத்தை பார்க்கணும். கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். முதல் நியாய தீர்ப்பு நல்லா கவனிக்கணும். யாருக்கு சொல்லுங்க? அதான் நல்லா கவனிக்க சொன்னேன். சொல்லுங்கம்மா, சரியா? அது அல்ல, ஒரு நல்ல வார்த்தை அதுக்குள்ள இருக்குது. முதல் வார்த்தையே அதுதான். அங்க வசனத்துல வாசிக்கிற தமது ஜனத்தை, என்னது? அதனால நாங்க கிறிஸ்தவங்க, எங்களுக்கு நியாய தீர்ப்பே இல்லைன்னு நீங்க நினைக்காதீங்க. நியாய தீர்ப்பு எங்கே துவங்கும்? முதலாவது தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் காணப்படுகிறது. அது முந்தி நம்மிடத்திலே சம்பவித்தால் பின்ன மற்றவர்களுக்கு எப்படி? அந்த வசனத்தை வாசிருமா? 1 பேதுரு 4:17 வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம், கடைசி. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாயிருக்கிறது. முந்தி அது நம்மிடத்திலே துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் முடிவு என்னமாயிருக்கும்? யோசித்து பாருங்க. இவர்கள் என் ஜனம் என்று கர்த்தர் சொன்னார்.
யாத்திராகம 19 அதிகாரத்தில் 5வது வசனத்தில் நீங்க எடுக்க வேண்டாம், வாசிக்க வேண்டாம். நீங்களே எனக்கு சொந்த சம்பத்து என்று சொன்னார். ஆனால் அவர்களை முதலாவது ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டார்கள். செங்கடலாய ஞானஸ்நானத்தை தாண்டினார்கள். சீனாய் மலையிலே வந்து கர்த்தருடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டார்கள். கர்த்தரை முகமுகமாய் அவர் இறங்கி வருகிறதை கண்டார்கள். ஆனால் அந்த ஜனம் வனாந்தரத்தில் என்ன செய்தது? பட்டு போயிற்று. எனக்கு மலையாளத்தில் ரொம்ப பிரியமான ஒரு வார்த்தை, அந்த ஜனம் வனாந்தரத்தில் மறுபூமியில பட்டு போயிற்று. எவ்வளவு பயங்கரமான வார்த்தை, சாதாரண வார்த்தை அல்ல. நீங்க 1 கொரிந்தியர் 10 அதிகாரத்தில் வாசிப்பீர்கள் என்றால் அந்த வசனம் அங்கே இருக்கிறது. வாசிப்போமா? 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் வாசிங்க. 5வது வசனம். 11வது வசனத்தை முதல் வாசிங்க. எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. 5வது வசனத்தை வாசிங்க. அப்படி இருந்தும் அவர்களிடத்தில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்தது இல்லை. ஆதலால் அவர்கள் வனாந்தரத்தில் என்ன செய்யப்பட்டார்கள்? அழிக்கப்பட்டார்கள். ஏன் பிரியமாய் இல்ல? சொல்லுங்க, எதையோ ஒண்ணு சொல்லி பாருங்களேன். ரைட்டோ ராங்கோ அதை பத்தி எல்லாம் இல்லை. ஏன்? நீங்களே சொல்லுங்க, என் நேரம் போகுது. நல்ல கவனிங்க. எபிரேயர் 11 அதிகாரம் 6வது வசனம் தான் அதற்கு பதில். எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். இவங்க கிட்ட என்ன இல்ல? அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்தது இல்லை. ஏன் பிரியமாய் இருக்கல? விசுவாசமே இல்லையா? நம்ம கிட்ட எத்தனை பேர்த்துக்கிட்ட விசுவாசம் இருக்கு? நல்ல கவனிக்கணும். விசுவாசம் இல்லாத ஒரு காரியத்தின் நிமித்தம் வனாந்திரத்தில் அவர்களுக்கு நியாய தீர்ப்பு வந்தது. 2வது நியாய தீர்ப்பு அதே யூதாவின் நிருபம் 6வது வசனத்தை வாசிப்போம். யூதா 6 தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக் கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்காக நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் என்ன செய்து வைக்கப்பட்டிருக்கிறது? அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிக்கணும். யாருக்கு நியாய தீர்ப்பு? தூதர்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டையா. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும் என்று எண்ணிவிட வேண்டாம். தூதர்களையும் கர்த்தர் என்ன செய்வார்? நியாயம் தீர்க்கிறவராய் காணப்படுவார். 3வது கூட்டம் வாசிப்பை 7வது வசனம். அப்படியே சோதோம் குமாரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் போல விபசாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய அக்கினியின் ஆக்கினை அடைந்து திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது. புறஜாதிகளுக்கு என்ன உண்டு? பயத்திறக்காதீங்க. என்ன உண்டு? எல்லாருக்கும் நியாய தீர்ப்பியா? ஆகையினால கர்த்தருக்கு பயப்படுவோம். நியாய தீர்ப்பு இல்லை என்று பிரசங்கிக்கிற எத்தனையோ பிரசங்கிமார் இன்றைக்கு தோன்றி இருக்கிறார்கள். நான் ஆணித்தரமாய் சொல்லுகிறேன், தேவனுடைய நியாய தீர்ப்பு உண்டு. வேதத்தில் என்ன வாசிக்கும் போது, மாம்சத்தில் செய்த அவனவன் செய்த நன்மைக்காயிலும் தீமைக்காயிலும் தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் நியாயாசனத்துக்கு முன்பதாய் வெளிப்பட வேண்டிய ஒரு நாள் ஒன்று உண்டு. நன்மை செய்தாலும் சரி, தீமை செய்தாலும் சரி, எல்லாவற்றுக்கும் நியாய தீர்ப்பு. கர்த்தர் நியாயம் தீர்க்கிறவர். அந்த நியாய தீர்ப்பு எப்படிப்பட்ட நியாய தீர்மா? உங்களை ஆக்கினைக்குள்ளாய் அனுப்புகிற நியாய தீர்ப்பு அல்ல, உங்களுக்கு பிரதிபலன் கொடுக்கிற ஒரு நியாய தீர்ப்பு.
நியாய தீர்ப்புல 2 வகை இருக்கிறது. நாம் எல்லாரும் கர்த்தருடைய கால சத்தம் கேட்டு மறுரூபமாக்கப்பட்டு மத்திய ஆகாயத்தில் போன உடனே ஆண்டவர் எல்லாருக்கும் கிரீடத்தை சூட்ட மாட்டார். அங்க நியாய தீர்ப்பு, பிரதிபலன் கொடுக்கிற ஒரு நியாய தீர்ப்பு, சாதாரண நியாய தீர்ப்பு தான். அது ஒன்றும் பெரிய கடினமான காரியம் இல்லை. ஆனால் அடுத்தது அதை காட்டிலும் பெரிய நியாய தீர்ப்பு தான். அவர் வெள்ளை சிங்காசனத்தில் உட்கார்ந்து புஸ்தகங்களை திறந்து நியாயந்திருக்கிற ஒரு காலம். அதனால எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. சரி, இப்படியே போனா நேரம் போயிடும். இன்னொரு 5 நிமிஷத்தை நான் முடிச்சிடறேன். 3வது காரியம், அத்தி எதை காட்டுகிறது என்றால் பாவத்தை அது காட்டுகிறதா இருக்கிறது. வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிக்கலாம். 8, 13, 14. அவர்களை முற்றிலும் அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திராட்சை செடியிலே குலைகள் இராது, அத்தி மரத்திலே பழங்கள் இராது, இலையும் உதிரும். நான் அவர்களுக்கு கொடுத்தது அவர்களை விட்டு தாண்டி போகும் என்று சொல். சும்மா இருப்பானே? கூடி வாருங்கள், நாம் அரணான பட்டணங்களுக்குள் பிரவேசித்து அங்கே சங்காரமாவோம். நாம் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால் நம்முடைய தேவனாய கர்த்தர் நம்ம என்ன செய்தார்? சங்காரம் பண்ணி நமக்கு பிச்சு கலந்த தண்ணீரை, கசப்பான தண்ணீரை கொடுத்தார். எதை காட்டுகிறது? அத்தி பாவத்தை காட்டுகிறது. நாம் கர்த்தருக்கு விரோதமாய் செய்கிற பாவம். அருமையானே, கர்த்தரோடு ஒப்புரவாகும். இனி அடுத்த 4வது காரியத்துக்குள்ள வருகிறேன். வசனத்தை நன்றாய் கவனிப்போம். ஒருவனும் தன் சுய நீதியினால தப்பவே முடியாது. ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தார்கள். தங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்த போது உடனே அத்தி இலைகளை பறித்து அவர்கள் என்ன செய்தார்கள்? ஆடைகளை செய்து தங்கள் நிர்வாணத்தை மூடினார்கள். எவ்வளவு நேரத்துக்கு இலையில ட்ரெஸ் பண்ணா இப்படி இருக்கும்? வெயில் அதிகமாகப்பட்டா உடனே அது வாடி கருகி போயிடும். ஒருவருடைய சுய நீதியும் நம்முடைய பாவத்தின் நிர்வாணத்தை மூடவே முடியாது. கிறிஸ்துவினுடைய நீதி ஒன்றுதான் நம்மை பரிசுத்தவான்களாய் மாற்றுகிறது. சரி, அடுத்த 4வது காரியத்துக்குள்ள வருவோம். அத்தி எதை காட்டுகிறது? வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 6 முதல் கொண்டு 9ஆம் வசனம் வரைக்கும். சீக்கிரம் வேகமா. அப்பொழுது அவர் ஒரு ஊமையையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் நான் என்ன செய்கிறேன்? இதுல கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. நல்ல கவனிங்க. தோட்டத்துடைய எஜமான் எதை தேடி வந்தான்? திராட்சை தோட்டத்திலே நான் தன் நட்டு வைத்த அத்தி மரத்துல கனியை தேடி வந்தான். எத்தனை வருஷம்? 3 வருஷம் தேடி இருக்காயா. நட்டு வச்சதுல இருந்து ஒரு தடவை கூட ஒரு பூவோ ஒரு பிஞ்சோ அதுல வந்ததே இல்லை. இப்ப சொல்றான் தோட்டக்காரனை பார்த்து, தோட்டக்காரனே, இது வெட்டி என்ன செய்? எரிந்து போடு. இது வீணாய் என் நிலத்தை என்ன செய்கிறது? கெடுக்கிறது. அதுக்கு தோட்டக்காரன் சொன்னான், ஐயா, இந்த 1 வருஷம் கூட இருக்கட்டும் ஐயா. ஒரு கிரேஸ் பீரியட்னு சொல்றாங்க பாத்தீங்களா? கிரேஸ் மார்க் போடுறாங்கல்ல. 38 மார்க் இருக்கும், பாஸ் ஆகிறதுக்கு 40 மார்க் வேணும். எங்க அப்பா ஆசிரியராக இருந்தபடினால நாங்களும் அப்பாவோட சேர்ந்து பேப்பரெல்லாம் திருத்துவோம். நல்லா திருத்துறது நான் மார்க் போடுற வேலையில், அவர் எல்லாம் எழுதி மார்க்கெல்லாம் போட்ட பிற்பாடு டோட்டல் பண்ணி கொடுத்துருவோம். அப்பா 38 மார்க்கு தான்ப்பா வாங்கியிருக்கான், பாவண்டா, இதனால் இன்னொரு தடவை அவன் படிக்கணும். உடனே அவர் என்ன செய்வார்? 3 மார்க்கு, 2 மார்க்கெல்லாம் போட மாட்டார், 3 மார்க் போட்டு 41 ஆக்கிடுவார், பாஸ் பண்ணியிருப்பார். அப்போ கிரேஸ், அதை போல கிருபையின் காலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 26வது வருஷம் நமக்கு ஒரு கிரேஸ் பீரியட்.
இந்த வருஷமாயிலே நீ என்ன செய்வாயா, கனி கொடுப்பாயா என்று எஜமான் எதிர்பார்த்து காத்திருக்கிறார். கனி கொடுப்போம். ஐந்தாவது காரியம், வசனத்தை வாசிப்போம். அத்தி எதை காட்டுகிறது? 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். 2 ராஜாக்கள் 20:7. பின்பு ஏசாயா அத்திப்பழத்தின் அடையை கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போட்ட போது அவன் பிழைத்தான். அது ஒரு மருந்து. எது மருந்து? அத்தி. அத்தி ஒரு மருந்தாய் காணப்படுது. அது சுகமாக்கும் வல்லமை உடையதாய் இருக்கிறது. கடைசி ஒரு காரியத்தை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். மீகா 4:4. அதோடு கூட மற்றொருவர் யாராயிலும் 1 ராஜாக்கள் 4:25 எடுத்துங்க. அவனவன் தன் திராட்சை செடியின் நிழலிலோ தன் அத்திமரத்தின் நிழலிலோ பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். எப்படி இருப்பா? உட்காருவான். அப்ப எதை காட்டுகிறது? சமாதானத்தை காட்டுகிறது. அத்திமரத்தின் நிழலிலே உட்காரும் போது ஒரு சமாதானத்தோடு உட்காருகிறார். யார் இருக்க மாட்டாங்க? பயப்படுத்துகிறவர் இருக்க மாட்டாங்க. இப்ப 1 ராஜாக்கள் 4:25 வாசிங்க. சாலமோனுடைய நாளெல்லாம் தான் முதல் பெயர்சபா மட்டும் யூதாவும் இஸ்ரவேலும் அவனவன் தன் திராட்சை செடியின் நிழலிலோ தங்கள் அத்திமரத்தின் நிழலிலோ சுகமாய் குடியிருந்தார். மீகால சொல்கிறார், பயமுறுத்துவார் இல்லாதபடிக்கு. அப்படின்னா யாரு? பிசாசு எதிராளி இல்லாதபடிக்கு சுகமாயிருப்பார். 2வது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் எப்படி இருப்பான்? சுகமாய் காணப்படுவான். சுகித்திருக்கும்படிக்கு கர்த்தர் செய்வார். சமாதானத்தோட காணப்படுவான். ஆனா அத்தி மரத்தின் கீழே இருந்த சமாதானம் வராதுங்க, சுகம் வராது. வரவேண்டிய இன்னொரு நிழல் ஒன்று உண்டு. என்ன நிழல் தெரியுமா? சிலுவையின் நிழலண்டை வந்தால் சமாதானம் உண்டு. எல்லாரும் எழுந்திருப்போமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இந்த காலை வழியில 2 நிமிஷத்தில் உங்களோடு கூட நான் இந்த வார்த்தைகளை முடித்து ஜெபிக்க விரும்புகிறேன். அத்தியை குறித்து நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். இந்த ஓமையில 3 விதங்களிலே இயேசு சித்தரிக்கப்பட்டிருந்ததை நாம் பார்த்தோம். 1, அவர் ஆராதனைக்குரியவர். 2வது, அவர் கற்றுக் கொடுக்கிறவர். 3வது காரியம், அவர் ஒருவர்தான் நமக்கு யாராயிலும் சொல்லுவீங்களான்னு பார்க்கிறேன். ஒருத்தரும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அதிகாரம் உள்ளவர். 3வது காரியம், அவர் கற்றுக் கொடுக்கிறவர். இந்த கற்றுக் கொடுக்கிறவருடைய அனுபவத்திலிருந்து 6 காரியங்களை உங்களோடு கற்றுக் கொடுத்தேன். முதலாவது, அத்தி ஒரு விசுவாசத்தை காட்டுகிறது. 2வது, அத்தி யூதருக்கு அடையாளம், அது நியாய தீர்ப்பை காட்டுகிறது. 3, அத்தி பாவத்தை காட்டுகிறது. பாவம் செய்த யூதர்களை கர்த்தர் தூர விளக்குகிறவராய் காணப்பட்டார். ஏராளமான வசனம் உண்டு, நான் நேரம் இல்லை அதனால சொல்லவில்லை. யூதாவின் பாவம் இரும்பெழுத்து ஆணியினாலும் எழுதப்பட்டிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவ்வளவு கொடூரமான பாவம் செய்தவர்கள் யூதா. ஆனால் நாம் பாவம் செய்கிற மனுஷனுக்கு நியாய தீர்ப்பு உண்டு. 4வது காரியம், அவர் நமக்கு கிருபையின் நாட்களை கூட்டி கொடுக்கிறவர். அத்தி கிரேஸ் பீரியட் கொடுத்ததை பார்த்தோம். 5வது காரியம், அது சுகமாக்குதலுக்கு அடையாளம். இயேசுவே நம்மை சுகமாக்குறவர். 6வது காரியம், அதில் சுகம் உண்டு, சமாதானம் உண்டு. இயேசுவிடத்தில் வருகிறவர்களுக்கு சுகமும் சமாதானம் உண்டு. கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். காலை நேரத்தில் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்து
உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ள எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் செய்தி உடைய வசனத்தை கொண்டு எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஒருவராயிலும் நியாய தீர்ப்புக்கு உட்படுகிறவர்களாய் அல்லாதபடிக்கு நியாய தீர்ப்புக்கு விலகி உடைய ரட்சிப்பின் பேழைக்குள்ள பிரவேசிக்க எங்களை ஊருக்கு உதவி செய். கேட்ட வசனத்தின்படியே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.